உண்மையிலே இந்தியா சுதந்திரம் அடைந்த போது உள்ள சந்தோஷத்தை விட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான நாளாக அமைந்திருக்கிறது. காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 27 இந்தியர்களின் ஆன்மா இன்றைக்கு சாந்தி அடைந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனி நபர் அல்ல, 140 கோடி இந்தியர்களின் தலைவன், சிங்கமாக நிமிர்ந்து நிற்கின்ற மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் பகல்காம் தாக்குதல் நடந்து இத்தனை நாட்கள் கழித்தும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லாமல் தீர ஆராய்ந்து பாகிஸ்தானை தாக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்க வேண்டும் என்பதற்காகவும் நேற்று அதிகாலை 1:44 பாகிஸ்தான் எல்லைக்குள் 100 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும் 15 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும் 9 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும் இப்படியாக பிலால் கேம்ப், கோட்லி கேம்ப், வர்னாலா கேம்ப், சர்ஜால் கேம்ப், மெகமூனா கேம்ப் ஆகிய 9 இடங்களில் இருக்கின்ற தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஒவ்வொரு இந்தியர்களினுடைய மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அளித்திய மாபெரும் தலைவர், நாளைய உலகத் தலைவர் நமது மாபெரும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள உயிர்கள் போன்றுதான் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள உயிர்களும் என சமமாக நினைத்துதான் யாரை தாக்க வேண்டுமோ, எந்த தீவிரவாதிகளை தாக்க வேண்டுமோ குறிவைத்து தாக்கியிருக்கிறார். இந்த 27 பேரில் கணவனை இழந்த ஒரு பெண், திவேதி என்கின்ற பெண், ஐசன் திவேதி என்கின்ற பெண் இன்னைக்கு பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு தான் என்னுடைய கணவனுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. உண்மையிலே அவருடைய கணவன் இழந்த துக்கம் ஒரு பக்கம், இன்னைக்கு பாரத மோடி அவர்கள் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி இந்தியாவுடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றியிருக்கிறார். எந்த ஒரு உலக நாடும் குறை சொல்லாத அளவிற்கு. இப்படி புல்வாமா அட்டாக்கில் அன்றைய இராணுவ வீரர் நாம் இழந்தபோது திருப்பி பழிவாங்கும் நோக்கம் இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சரியாக குறிவைத்து தாக்கி இன்றைக்கு தீவிரவாதிகளை அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் ஏற்கனவே சென்னை கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தால் கூட ரேவந்த் ரெட்டிக்கு அன்றைக்கே தேசிய உணர்வோடு தேசம் காப்பது உணர்வோடு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் சொன்ன ரேவந்த் ரெட்டிக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேச ஒற்றுமை பிரச்சனை. ஒருத்தன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியும். ஆக தாய் மீது பற்று இல்லாத எவரும் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியாது. ஆகவே தாயை தெய்வமாக மதிக்கிறவன் இந்த தேசத்தை தெய்வமாக மதிப்பான். இந்த தேசத்தை தெய்வமாக மதிக்கிற மோடி அவர்களை மீண்டும் ஒரு முறை நாம் வணங்குவோம். இந்திய ராணுவ நடவடிக்கை வருத்தம் அளிக்குதுன்னு சைனாவுக்கு வருத்தம் இருந்தால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. எந்த நாட்டுக்கு வருத்தம் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. 27 பேர் இறந்து போனாங்களே, அதை பற்றி யார் கவலை தெரிவித்தாங்க? 27 பேர் சுற்றுலா போகும்போது தன்னுடைய 10 வயது சிறுவன் முன்னால தன்னுடைய தகப்பனை ஷூட் பண்ணி கொள்றாங்க. அதுக்கு ஏன் சைனா வருத்தம் தெரிவிக்கல?
சமூக வலைதளங்களில் மட்டுமில்லை, பத்திரிகையிலே பேட்டி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரை தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னைக்கு வரை தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்திருக்கார். அந்த வரைக்கும் சந்தோஷம். அதாவது என்னன்னா, தனி மனிதனுடைய உயிர் ரொம்ப முக்கியம். அதை விட இந்த தேசம், இந்த நாடு நமக்கு முக்கியம். என்னைக்கு தனி மனிதனுக்கு ஒரு மரியாதை இல்லையோ, என்னைக்கு இந்திய நாட்டில் நமக்கு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுதோ, அப்போவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை இழந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆக நம்ம நாட்டை பாதுகாப்பதற்காக எது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாகிஸ்தான் அரசோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆபரேஷன், இந்த என்டையர் சிந்தூர் ஆபரேஷனே வந்து மிக சரியா திட்டமிட்டு பாடரா முதல்ல போஸ்ட் பண்ணோம், தனியா நிப்பாட்டணும். அதை எப்படி பாக்குறீங்க பாஜக? அதாவது எப்படின்னா, சுமூகமான உறவு இருக்கிற வரைக்கும், இப்போ நம்ம 2 பேரும் இருக்கிறோம்னா சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம். ஒருத்தருக்கு ஒரு பிடிக்காத சூழ்நிலையில் வந்து நம்ம என்ன பேசினாலும் தப்பாக தான் வரும். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட புகுந்து நம்ம நாட்டினுடைய உயிர்களை அழிக்க அவங்க நினைக்கும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்? நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டை குறிவைத்து தாக்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த விதமான சலுகையும் அளிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் நமக்கு இல்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, இதே மாதிரி அமெரிக்காவே த்ரெட்டன் பண்ணிச்சு ஒரு காலத்தில். அப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன சொன்னாங்க, என்னுடைய தேசத்தினுடைய ஒரு பகுதியை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான்கிற நாடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். நமக்கு வாழ முடியலன்னா இன்னொரு நம்ம எப்படி, நம்ம நாட்டினுடைய பிரச்சனை அதை நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதெல்லாம் அதாவது கணவனை இழந்த பெண்கள் வந்து அவங்க நெத்தியில் வந்து சிந்து குங்குமம் வைக்க முடியல. பெண்கள் செந்தூர குங்குமம், செந்தூர போட்டும்பாங்களா, அது வைக்க முடியல. அதனால அது வைக்கிறது பதிலாக தான் அது சிந்தூர்னு வச்சிருக்கேன். போர், நானும் அங்கே போய் போர் முடியலைன்னு எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கு. உண்மையில எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் உண்மையில் நானும் போவேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல, தேச உணர்வு. எந்த கட்சியும் இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், மதிமுகவாக இருக்கலாம், எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். நம்ம நாடுன்னு வரும்போது, நம்ம தேசம்னு வரும்போது நம்ம எப்படி ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கும்போது நம்ம இல்லை ஐயா அடிக்காதீங்க, உங்கள் உயிர் போயிடும் நம்ம யாராவது சொல்லுவோமா? ஒருத்தர் நம்மளை வந்து அடிக்கும்போது நம்ம திருப்பி அடித்தா உங்கள் உயிர் போயிடும் நம்ம பார்ப்போமா? உங்களுடைய பார்வையோடு என்னுடைய பார்வையை இணைத்துக் கொள்கிறேன். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, இந்தியாவுடைய ஒரு சென்ட் இடம் எங்கே இருந்தாலும் அதை நாம் மீட்டு எடுக்கணும். அதுக்கு எந்த விதமான எவ்வளவு விலைனாலும் கொடுக்க தயார். முத்துகிருஷ்ணன் இன்னும் 1 வருஷம் இருக்கு, குறுகிய காலம் இல்லை. ஆமாம் இல்லை, நிறைய என்னுடைய பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இன்னையோட 4 வருஷம், 7ஆம் தேதி முதலமைச்சர் பதவி ஏற்றாங்க. இன்னையோட 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துலேயும் அவங்க செஞ்சது என்னென்னா, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிக்கிறதுக்கு எங்கேயுமே தண்ணி இல்லை. 10 நாளைக்கு ஒரு தான் திருநெல்வேலியில் தண்ணி வருது,
கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் 10 நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது. பிறகு வருஷந்தோறும் எலக்ட்ரிக் பில்லை நீங்கள் கட்டுறீங்களா உங்கள் வீட்டம்மா கட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு. வருஷத்துக்கு 6% கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த தொழில் ஒழுங்குமுறை சட்டம் ஒன்றிய அரசாங்கம் போட்டு அதை உயர்த்த சொல்றதா கட்டாயப்படுத்துறதா ஆமாம், நல்ல கேள்வி. ஆனால் இப்படி ஏற்ற சொல்லலை. வருஷந்தோறும் உங்களை ஏற்ற ஒழுங்குமுறை ஆணையம் தான் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் உங்களை ஏற்ற சொல்லி மக்களுக்கு சுமையை கொடுக்க சொல்லலை. அதாவது பெண்கள் போகும்போது தேவையில்லாத விஷயங்களை சில பேர் அரசியலுக்காக செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பட்டன்கள்லாம் இருக்குது. பெண்களை முடி அவுக்க சொல்கிறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பட்டன் அதில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எங்கேயும் இருக்காங்கிறத பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அவங்க சொல்லி 4 வருஷமாக எதுவுமே நடக்கலை. எனக்கு இந்த 7ஆம் தேதி மே 21ஆம் வருஷம் மே 7ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றாங்க. இன்னைக்கு 7, இன்னைக்கு அது 25வது வருஷம், 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. எந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கன்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. உடனடி அவங்க கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னா 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இப்போ ஆசிரியர்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. தலைமைச் செயலகத்தில் எல்லா ஊழியர்களும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க 177வது அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னாங்க. 50,000 டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர் பெருமக்கள் 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆக சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர். ஆனால் எதுவுமே இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் குறுகிய காலம் தான் இருக்குது. சீக்கிரமாக கூட்டணியெல்லாம் சேர்த்து இப்போ அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி 2026 வெற்றிவேல் வீரவேல் இந்த ஆப்ரேஷன் நாம் செய்வோம். எப்படி எதுக்கு அழைப்பு? எனக்கு நெருங்கிய நண்பர் திருமாவளவன். எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க. அரசியல் ரீதியாக பார்க்க மாட்டேன். நான் அவர் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கிறேன். நான் இதுவரைக்கும் அவர்கிட்ட நான் பேசலை. எனக்கு வேண்டியவர் தான். ஆனால் வேறு யாரும் பேசுனாங்களா எனக்கு தெரியல. நான் பேசலை. டெல்லியில பாஜக தலைவரான உடனே பிரதமரை பார்த்தீங்க. அது கூடயே பாஜகவுடைய இந்திய தலைவர் JP நட்டாவை நீங்க சந்திச்சீங்க. அது குறித்து நீங்க இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லல. சிறப்பா எதுவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டதா பாஜகவோட தலைவர் JP நட்டா ஒரு சந்திப்பு எப்படி இருக்கு? இல்லை, அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் மதிப்புக்குரிய நட்டா அவர்கள் SRM பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நேர வேலூர் பொற்கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வழியில் தான் அந்த குண்டு துளைக்காத கார் மீஞ்சூர் பக்கத்தில் திடீர்னு வரும்போது ஒரே சத்தம், டமடமான சத்தம் கேட்டுச்சு. வண்டி மூவ் பண்ண முடியல. இறங்கி பார்த்தோம். அது என்ன நடந்துன்னே தெரியல. அது இன்னைக்கு காலையில் பத்திரிகைகளோட பார்த்தேன். நம்ம DGP சங்கர் ஜுவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனதுனால தான் அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னு. நான் சொல்கிறேன், குண்டு துளைக்காத காரணனாலே விஐபிக்கு மட்டும்தான் போகும். நாங்கள் உள்ள 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தோம். உண்மைதான், 100 கிலோமீட்டர் தான். அவங்க சொல்கிற மாதிரி 120 கிலோமீட்டர் வரல, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு தவறான தகவலை DGP அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா டிஜிபியாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எனக்கு அப்படியே தான் தெரிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா அது 15 வருஷத்துக்கு முந்தி உள்ள கார், 5 வருஷத்துக்கு உள்ள அந்த வண்டி, 5 வருஷம் ஒரு 5 வருஷம் உள்ள வண்டினா கூட பரவாயில்ல, 15 வருஷத்துக்கு உள்ள வண்டியை தான் இன்னும் அந்த வண்டி அதே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் கொண்டு தொலைக்காத கார் தேவைப்படாது. அங்கேருந்து வர்றதுனால அடுத்தவங்களுக்கு தானே, நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அலட்சிய போக்கு தமிழக அரசிடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் இன்னொரு கட்சியுடைய தலைவராக இருக்க பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னீங்க? யாரும் ஆயுதம் வேண்டக்கூடாது, அவ்வளவுதான். யாருங்க இப்பதான் வந்திருக்கோம். உங்களுக்கு இனிப்பு தான், லட்டு வாங்கி தரோம். நல்ல விஷயம் தானே இது. அதாவது என்னன்னா, எந்த உயிரும் எங்கேயும் பாதிக்கக்கூடாது. அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அது யூரோப்பாக இருந்தாலும், எந்த தனி மனித உயிர்களும் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பங்கம், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயத்தான். என்ன தலை போட முடியும்? அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்தியா சுதந்திரம் அடைந்த போது உள்ள சந்தோஷத்தை விட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான நாளாக அமைந்திருக்கிறது. காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 27 இந்தியர்களின் ஆன்மா இன்றைக்கு சாந்தி அடைந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனி நபர் அல்ல, 140 கோடி இந்தியர்களின் தலைவன், சிங்கமாக நிமிர்ந்து நிற்கின்ற மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் பகல்காம் தாக்குதல் நடந்து இத்தனை நாட்கள் கழித்தும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லாமல் தீர ஆராய்ந்து பாகிஸ்தானை தாக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்க வேண்டும் என்பதற்காகவும் நேற்று அதிகாலை 1:44 பாகிஸ்தான் எல்லைக்குள் 100 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும், 15 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும், 9 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும், இப்படியாக பிலால் கேம்ப், கோட்லி கேம்ப், வர்னாலா கேம்ப், சர்ஜால் கேம்ப், மெகமூனா கேம்ப் ஆகிய 9 இடங்களில் இருக்கின்ற தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஒவ்வொரு இந்தியர்களினுடைய மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அளித்த மாபெரும் தலைவர், நாளைய உலகத் தலைவர் நமது மாபெரும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை நாங்கள்
தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள உயிர்கள் போன்றுதான் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள உயிர்களும் என சமமாக நினைத்துதான் யாரை தாக்க வேண்டுமோ, எந்த தீவிரவாதிகளை தாக்க வேண்டுமோ குறிவைத்து தாக்கியிருக்கிறார். இந்த 27 பேரில் கணவனை இழந்த ஒரு பெண், திவேதி என்கின்ற பெண், ஐசன் திவேதி என்கின்ற பெண் இன்னைக்கு பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு தான் என்னுடைய கணவனுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அவருடைய கணவன் இழந்த துக்கம் ஒரு பக்கம். இன்னைக்கு பாரத மோடி அவர்கள் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி இந்தியாவுடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றியிருக்கிறார். எந்த ஒரு உலக நாடும் குறை சொல்லாத அளவிற்கு. இப்படி புல்வாமா அட்டாக்கில் அன்றைய இராணுவ வீரர் நாம் இழந்தபோது திருப்பி பழிவாங்கும் நோக்கம் இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சரியாக குறிவைத்து தாக்கி இன்றைக்கு தீவிரவாதிகளை அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் ஏற்கனவே சென்னை கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தால் கூட ரேவந்த் ரெட்டிக்கு அன்றைக்கே தேசிய உணர்வோடு தேசம் காப்பதின் உணர்வோடு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் சொன்ன ரேவந்த் ரெட்டிக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேச ஒற்றுமை பிரச்சனை. ஒருத்தன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியும். ஆக தாய் மீது பற்றில்லாத எவரும் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியாது. ஆகவே தாயை தெய்வமாக மதிக்கிறவன் இந்த தேசத்தை தெய்வமாக மதிப்பான். இந்த தேசத்தை தெய்வமாக மதிக்கிற மோடி அவர்களை மீண்டும் ஒரு முறை நாம் வணங்குவோம். இந்திய ராணுவ நடவடிக்கை வருத்தம் அளிக்குதுன்னு சைனால இருந்து அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. சைனாவுக்கு வருத்தம் இருந்தால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. எந்த நாட்டுக்கு வருத்தம் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. 27 பேர் இறந்து போனாங்களே, அதை பற்றி யார் கவலை தெரிவித்தாங்க? 27 பேர் சுற்றுலா போகும்போது தன்னுடைய 10 வயது சிறுவன் முன்னால தன்னுடைய தகப்பனை சூட் பண்ணி கொள்றாங்க. அதுக்கு ஏன் சைனா வருத்தம் தெரிவிக்கல? சமூக வலைதளங்களில் மட்டுமில்லை, பத்திரிகைகளே பேட்டி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரை தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த வரைக்கும் சந்தோஷம். அதாவது என்னன்னா, தனி மனிதனுடைய உயிர் ரொம்ப முக்கியம். அதை விட இந்த தேசம், இந்த நாடு நமக்கு முக்கியம். என்னைக்கு தனி மனிதனுக்கு ஒரு மரியாதை இல்லையோ, என்னைக்கு இந்திய நாட்டில் நமக்கு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுதோ, அப்போவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை இழந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆக நம்ம நாட்டை பாதுகாப்பதற்காக எது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாகிஸ்தான் அரசோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆபரேஷன், இந்த என்டையர் சித்தூர் ஆபரேஷன் பேர் மிக சரியா திட்டமிட்டு பாடரை முதல்ல போஸ்ட் பண்ணோம், தண்ணியை நிப்பாட்டணும். அதை எப்படி பாக்குறீங்க பாஜக? அதாவது எப்படின்னா, சுமூகமான உறவு இருக்கிற வரைக்கும், இப்போ நம்ம 2 பேரும் இருக்கிறோம்னா சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம். ஒருத்தருக்கு ஒரு பிடிக்காத சூழ்நிலையில் நம்ம என்ன பேசினாலும் தப்பாக தான் வரும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட புகுந்து நம்ம நாட்டினுடைய உயிர்களை அழிக்க அவங்க நினைக்கும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்? நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டை குறிவைத்து தாக்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த விதமான சலுகையும் அளிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் நமக்கு இல்லை.
அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி அமெரிக்காவே த்ரெட்டன் பண்ணிச்சு ஒரு காலத்தில். அப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன சொன்னாங்க, என்னுடைய தேசத்தினுடைய ஒரு பகுதியை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான்கிற நாடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். நமக்கு வாழ முடியலன்னா இன்னொரு நம்ம எப்படி, நம்ம நாட்டினுடைய பிரச்சனை அது, நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அதெல்லாம். அதாவது கணவனை இழந்த பெண்கள் அவங்க நெத்தியில் சிந்து குங்குமம் வைக்க முடியல. பெண்கள் செந்தூர குங்குமம் இல்லை, செந்தூர போட்டும்பாங்களா, அது வைக்க முடியல. அதனால அது வைக்கிறது பதிலாக தான் அது சிந்தூர்னு வச்சிருக்கேன். நானும் அங்கே போய் போர் முடியலைன்னு எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கு. உண்மையில எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் உண்மையில் நானும் போவேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல, தேச உணர்வு. எந்த கட்சியும் இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், மதிமுகவாக இருக்கலாம், எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். நம்ம நாடுன்னு வரும்போது, நம்ம தேசம்னு வரும்போது நம்ம எப்படி ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கும்போது நம்ம இல்லை ஐயா அடிக்காதீங்க, உங்கள் உயிர் போயிடும் நம்ம யாராவது சொல்லுவோமா? ஒருத்தர் நம்மளை அடிக்கும்போது நம்ம திருப்பி அடித்தா உங்கள் உயிர் போயிடும் நம்ம பார்ப்போமா? உங்களுடைய பார்வையோடு என்னுடைய பார்வையை இணைத்துக் கொள்கிறேன். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இந்தியாவுடைய ஒரு சென்ட் இடம் எங்கே இருந்தாலும் அதை நம்ம மீட்டு எடுக்கணும். அதுக்கு எந்த விதமான எவ்வளவு விலைனாலும் கொடுக்க தயார். முத்துகிருஷ்ணன் இன்னும் 1 வருஷம் இருக்கு, குறுகிய காலம் இல்லை. ஆமாம், இல்லை நிறைய என்னுடைய பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னையோட 4 வருஷம். 7ஆம் தேதி முதலமைச்சர் பதவி ஏற்றாங்க. இன்னையோட 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துலேயும் அவங்க செஞ்சது என்னென்னா, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிக்கிறதுக்கு எங்கேயுமே தண்ணி இல்லை. 10 நாளைக்கு ஒரு தான் திருநெல்வேலியில் தண்ணி வருது. கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் 10 நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது. பிறகு வருஷந்தோறும் எலக்ட்ரிக் பில்லை நீங்கள் கட்டுறீங்களா, உங்கள் வீட்டம்மா கட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு. வருஷத்துக்கு 6% கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த தொழில் ஆமாம், நல்ல கேள்வி. ஆனால் இப்படி ஏற்ற சொல்லலை. வருஷந்தோறும் உங்களை ஒழுங்குமுறை ஆணையம் தான் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் அவங்கள ஏற்ற சொல்லி மக்களுக்கு சுமையை கொடுக்க சொல்லி சொல்லலை. அதாவது பெண்கள் போகும்போது தேவையில்லாத விஷயங்களை சில பேர் அரசியலுக்காக செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பட்டன்கள்லாம் இருக்குது. பெண்களை முடியவுக்கு சொல்கிறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பட்டன் அதில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எங்கேயும் இருக்காங்கிறத பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அவங்க சொல்லி 4 வருஷமாக எதுவுமே நடக்கலை. இன்னைக்கு இந்த 7ஆம் தேதி மே 21ஆம் வருஷம் மே 7ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றாங்க. இன்னைக்கு 7, இன்னைக்கு அது 25வது வருஷம், 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. எந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. உடனடி அவங்க கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னா 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இப்போ ஆசிரியர்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. தலைமைச் செயலகத்தில் எல்லா ஊழியர்களும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க 177வது அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னாங்க. 50,000
டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர் பெருமக்கள் 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆக சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர். ஆனால் எதுவுமே இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் குறுகிய காலம்தான் இருக்குது. சீக்கிரமாக கூட்டணியெல்லாம் சேர்த்து ஒரு இப்போ அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி 2026 வெற்றிவேல் வீரவேல் என்ற ஆப்ரேஷன் நாம் செய்வோம். எப்படி எப்படி எதுக்கு அழைப்பு? எனக்கு நெருங்கிய நண்பர் திருமாவளவன். எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க. அரசியல் ரீதியாக பார்க்க மாட்டேன். நான் அவர் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் அவரோட நான் பேசலை. எனக்கு வேண்டியவர் தான். ஆனால் வேற யாரும் பேசுனாங்களா எனக்கு தெரியல. நான் பேசல. டெல்லியில பாஜக தலைவரான உடனே பிரதமரை பார்த்தீங்க. அது கூட பாஜகவுடைய இந்திய தலைவர் ஜே.பி. நட்டாவை நீங்க சந்திச்சீங்க. அது குறித்து நீங்க இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லல. சிறப்பா எதுவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டதா பாஜகவோட தலைவர் ஜே.பி. நட்டா சந்திப்பு எப்படி இருக்கு? இல்லை, அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் மதிப்புரிய நட்டா அவர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நேர வேலூர் பொற்கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வழியில் தான் அந்த குண்டு துளைக்காத கார் மீஞ்சூர் பக்கத்தில் திடீர்னு வரும்போது ஒரே சத்தம், டமடமான சத்தம் கேட்டுச்சு. வண்டி மூவ் பண்ண முடியல. இறங்கி பார்த்தோம். அது என்ன நடந்துன்னே தெரியல. அது இன்னைக்கு காலையில் பத்திரிகைகளோட பார்த்தேன். நம்ம டிஜிபி சங்கர் ஜுவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனதுனால தான் அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னு. நான் சொல்கிறேன், குண்டு துளைக்காத காருனாலே விஐபிக்கு மட்டும்தான் போகும். நாங்கள் உள்ள 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தோம். உண்மைதான், 100 கிலோமீட்டர் தான். அவங்க சொல்கிற மாதிரி 120 கிலோமீட்டர் வரல, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு தவறான தகவலை டிஜிபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஜிபியாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அது ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எனக்கு அப்படியே தான் தெரிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா அது 15 வருஷத்துக்கு முந்தி உள்ள கார், 5 வருஷத்துக்கு உள்ள அந்த வண்டி, 5 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு உள்ள வண்டினா கூட பரவாயில்ல. 15 வருஷத்துக்கு உள்ள வண்டியை தான் இன்னும் அந்த வண்டி அதே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் கொண்டு தொலைக்காத கார் தேவைப்படாது. அங்கேருந்து வர்றதுனால அடுத்தவங்களுக்கு தானே, நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அலட்சிய போக்கு தமிழக அரசிடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் இன்னொரு கட்சியுடைய தலைவராக இருக்க பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னீங்க? யாரும் ஆயுதம் வேண்டக்கூடாது, அவ்வளவுதான். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்தியா சுதந்திரம் அடைந்த போது உள்ள சந்தோஷத்தை விட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான நாளாக அமைந்திருக்கிறது. காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 27 இந்தியர்களின்
ஆன்மா இன்றைக்கு சாந்தி அடைந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனி நபர் அல்ல, 140 கோடி இந்தியர்களின் தலைவன், சிங்கமாக நிமிர்ந்து நிற்கின்ற மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் பகல்காம் தாக்குதல் நடந்து இத்தனை நாட்கள் கழித்தும் எடுத்தோம் கழித்தோம் என்று சொல்லாமல் தீர ஆராய்ந்து பாகிஸ்தானை தாக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்க வேண்டும் என்பதற்காகவும் நேற்று அதிகாலை 1:44 பாகிஸ்தான் எல்லைக்குள் 100 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும் 15 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும் 9 கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதியும் இப்படியாக பிலால் கேம்ப், கோட்லி கேம்ப், வர்னாலா கேம்ப், சர்ஜால் கேம்ப், மெகமூனா கேம்ப் ஆகிய 9 இடங்களில் இருக்கின்ற தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஒவ்வொரு இந்தியர்களினுடைய மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அளித்த மாபெரும் தலைவர், நாளைய உலகத் தலைவர் நமது மாபெரும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள உயிரிழப்பு போன்றுதான் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள உயிரிழப்பு என சமமாக நினைத்துதான் யாரை தாக்க வேண்டுமோ, எந்த தீவிரவாதிகளை தாக்க வேண்டுமோ குறிவைத்து தாக்கியிருக்கிறார். இந்த 27 பேரில் கணவனை இழந்த ஒரு பெண், திவேதி என்கின்ற பெண், ஐசன் திவேதி என்கின்ற பெண் இன்னைக்கு பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு தான் என்னுடைய கணவனுடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அவருடைய கணவன் இழந்த துக்கம் ஒரு பக்கம், இன்னைக்கு பாரத மோடி அவர்கள் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி இந்தியாவுடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றியிருக்கிறார். எந்த ஒரு உலக நாடும் குறை சொல்லாத அளவிற்கு. எப்படி புல்வாமா அட்டாக்கில் அன்றைய ராணுவ வீரர் நாம் இழந்த போது திருப்பி பழிவாங்கும் நோக்கம் இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சரியாக குறிவித்து தாக்கி இன்றைக்கு தீவிரவாதிகளை அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் ஏற்கனவே சென்னை கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தால் கூட ரேவந்த் ரெட்டிக்கு அன்றைக்கே தேசிய உணர்வோடு தேசம் காப்போம் உணர்வோடு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் என்று சொன்ன ரேவந்த் ரெட்டிக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேச ஒற்றுமை பிரச்சனை. ஒருத்தன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியும். ஆக தாய் மீது பற்று இல்லாத எவரும் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியாது. ஆகவே தாயை தெய்வமாக மதிக்கிறவன் இந்த தேசத்தை தெய்வமாக மதிப்பான். இந்த தேசத்தை தெய்வமாக மதிக்கிற மோடி அவர்களை மீண்டும் ஒரு முறை நாம் வணங்குவோம். இந்திய ராணுவ நடவடிக்கை வருத்தம் அளிக்குது. சைனாவுக்கு வருத்தம் இருந்தால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. எந்த நாட்டுக்கு வருத்தம் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. 27 பேர் இறந்து போனாங்களே, அதை பற்றி யார் கவலை தெரிவித்தாங்க? 27 பேர் சுற்றுலா போகும்போது தன்னுடைய 10 வயது சிறுவன் முன்னால தன்னுடைய தகப்பனை சூட் பண்ணி கொள்றாங்க. அதுக்கு ஏன் சைனா வருத்தம் தெரிவிக்கல? சமூக வலைதளங்களில் மட்டுமில்ல, பத்திரிகைகளே பேட்டி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரை தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த வரைக்கும் சந்தோஷம்.
அதாவது என்னன்னா, தனி மனிதனுடைய உயிர் ரொம்ப முக்கியம். அதை விட இந்த தேசம், இந்த நாடு நமக்கு முக்கியம். என்னைக்கு தனி மனிதனுக்கு ஒரு மரியாதை இல்லையோ, என்னைக்கு இந்திய நாட்டில் நமக்கு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுதோ, அப்பவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை இழந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆக நம்ம நாட்டை பாதுகாப்பதற்காக எது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாகிஸ்தான் அரசோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு இந்தியால முடக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இந்த ஆபரேஷன் என்டையர் ஆபரேஷன் வந்து மிக சரியா திட்டமிட்டு பாடல போஸ்ட் பண்ணோம், தனியா நிப்பாட்டணும். அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்படின்னா, சுமூகமான உறவு இருக்கிற வரைக்கும், இப்ப நம்ம 2 பேரும் இருக்கிறோம்னா சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம். ஒருத்தருக்கு பிடிக்காத சூழ்நிலையில நம்ம என்ன பேசினாலும் தப்பாக தான் வரும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட புகுந்து நம்ம நாட்டினுடைய உயிர்களை அழிக்க அவங்க நினைக்கும் போது நம்ம ஏன் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்? நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டை குறிவைத்து தாக்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த விதமான சலுகையும் அளிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் நமக்கு இல்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, இதே மாதிரி அமெரிக்காவே திட்டம் பண்ணிச்சு ஒரு காலத்துல. அப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன சொன்னாங்க, என்னுடைய தேசத்தினுடைய ஒரு பகுதியை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் நாடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். நமக்கு வாழ முடியலன்னா இன்னொரு நம்ம எப்படி, நம்ம நாட்டுடைய பிரச்சனை அதை நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியாது? அதாவது கணவனை இழந்த பெண்கள் அவங்க நெத்தியில சிந்து குங்குமம் வைக்க முடியல. பெண்கள் செந்தூர குங்குமம் இல்லை, செந்தூர போட்டும்பாங்களா, அது வைக்க முடியல. அதனால அது வைக்கிறது பதிலாக தான் அது சிந்தூர்னு வச்சிருக்கோம். நானும் அங்க போய் போர் முடியலன்னு எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. உண்மையில எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் உண்மையில நானும் போவேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல, தேச உணர்வு. எந்த கட்சியும் வரலாம், திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், மதிமுகவா இருக்கலாம், எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். நம்ம நாடுன்னு வரும்போது, நம்ம தேசம்னு வரும்போது நம்ம எப்படி ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள அடிக்கும்போது நம்ம இல்லை ஐயா அடிக்காதீங்க, உங்க உயிர் நம்ம யாராவது சொல்லுவோமா? ஒருத்தர் நம்மள அடிக்கும்போது நம்ம திருப்பி அடிச்சா உங்க உயிர் நம்ம பார்ப்போமா? உங்களுடைய பார்வையோடு என்னுடைய பார்வையை இணைத்துக் கொள்கிறேன். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இந்தியாவுடைய ஒரு சென்ட் இடம் எங்க இருந்தாலும் அதை நாம் மீட்டு எடுக்கணும். அதுக்கு எந்த விதமான எவ்வளவு விலைனாலும் கொடுக்க தயார். ஆமா, முத்துகிருஷ்ணன் இன்னும் 1 வருஷம் இருக்கு, குறுகிய காலம் இல்லை. ஆமா, இல்ல நிறைய என்னுடைய பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னையோட 4 வருஷம், 7ஆம் தேதி முதலமைச்சர் பதவி ஏற்றாங்க, இன்னையோட 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துலயும் அவங்க செஞ்சது என்னன்னா, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிக்கிறதுக்கு எங்கேயுமே தண்ணி இல்லை. 10 நாளைக்கு ஒரு தான் திருநெல்வேலியில் தண்ணி வருது. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் 10 நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது. பிறகு வருஷந்தோறும் எலக்ட்ரிக் பில்ல நீங்க கட்டுறீங்க, உங்க வீட்டம்மா கட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு. வருஷத்துக்கு 6% கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த தொழில்? ஆமா, நல்ல கேள்வி. ஆனா இப்படி ஏற்ற சொல்லல.
வருஷந்தோறும் அவங்களை ஒழுங்குமுறை ஆணையம் தான் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் அவங்கள ஏற்ற சொல்லி மக்களுக்கு சுமையை கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதாவது பெண்கள் போகும்போது தேவையில்லாத விஷயங்களை சில பேர் அரசியலுக்காக செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பட்டன்கள்லாம் இருக்குது. பெண்களை முடி அமுக்க சொல்கிறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பட்டன் அதில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எங்கேயும் இருக்காங்கிறத பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அவங்க சொல்லி 4 வருஷமா எதுவுமே நடக்கல. எனக்கு இந்த 7ஆம் தேதி மே 21ஆம் வருஷம் மே 7ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றாங்க. இன்னைக்கு 7, இன்னைக்கு அது 25வது வருஷம், 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. எந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கன்னு சொன்னாங்க, 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. உடனடி அவங்க கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னா 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இப்போ ஆசிரியர்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்றாங்க. தலைமைச் செயலகத்தில் எல்லா ஊழியர்களும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க. அவங்க 177வது அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னாங்க. 50,000 டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர் பெருமக்கள் 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதை சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர். ஆனால் எதுவுமே இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் குறுகிய காலம் தான் இருக்கு. சீக்கிரமாக கூட்டணியெல்லாம் சேர்த்து இப்போ அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி 2026 வெற்றிவேல் வீரவேல் இந்த ஆப்ரேஷன் நாம் செய்வோம். எப்படி எதுக்கு அழைப்பு? எனக்கு நெருங்கிய நண்பர் திருமாவளவன். எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க. அரசியல் ரீதியாக பார்க்க மாட்டேன். நான் அவர் மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் அவர்களை நான் பேசலை. எனக்கு வேண்டியவர் தான். ஆனால் வேற யாரும் பேசினாங்களா எனக்கு தெரியல. நான் பேசல. டெல்லியில பாஜக தலைவரான பிரதமரை பார்த்தீங்க. அதுக்குடைய பாஜகவுடைய இந்திய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்திச்சீங்க. அது நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லல. சிறப்பா எதுவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டதா பாஜகவோட தலைவர் ஜே.பி. நட்டா சந்திப்பு எப்படி இருக்கு? இல்லை, அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் மதிப்புக்குரிய நட்டா அவர்கள் SRM பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நேரு வேலூர் பொற்கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வழியில தான் அந்த குண்டு துளைக்காத கார் மீஞ்சூர் பக்கத்தில் திடீர்னு வரும்போது ஒரே சத்தம், டமடமான சத்தம் கேட்டுச்சு. வண்டி மூவ் பண்ண முடியல. இறங்கி பார்த்தோம். அது என்ன நடந்துன்னே தெரியல. அது இன்னைக்கு காலைல பத்திரிகையோட பார்த்தேன். நம்ம டிஜிபி சங்கர் ஜுவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனதுனால தான் அது டேமேஜ் ஆச்சு. நான் சொல்றேன், குண்டு துளைக்காத காரணனாலே விஐபி மட்டும்தான் போகும். நாங்கள் உள்ள 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தோம். உண்மைதான், 100 கிலோமீட்டர் தான். அவங்க சொல்ற மாதிரி 120 கிலோமீட்டர் வரல, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு அவங்க ஒரு தவறான தகவலை டிஜிபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சொல்லியிருப்பாங்க, இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஜிபியா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எனக்கு அப்படியே தெரிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா அது 15 வருஷத்துக்கு முந்தி உள்ள கார், 5 வருஷத்துக்கு உள்ள அந்த வண்டி, 5 வருஷம், ஒரு 5 வருஷம் உள்ள வண்டினா கூட பரவாயில்ல, 15 வருஷத்துக்கு உள்ள வண்டியை தான் இன்னும் அந்த வண்டி அதே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் குண்டு துளைக்காத கார் தேவைப்படாது.
அங்கிருந்து வர்றதுனால அடுத்தவங்களுக்கு தானே நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அலட்சிய போக்கு தமிழக அரசிடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் இன்னொரு கட்சியுடைய தலைவராக இருக்க பத்தி பேசியிருக்கிறாங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னீங்க? யாரும் ஆயுதம் ஏந்த கூடாது, அவ்வளவுதான். யாருங்க இப்பதான் வந்திருக்கோம். உங்களுக்கு இனிப்பு தான், லட்டு வாங்கி தரோம். நல்ல விஷயம் தானே இது. அதாவது என்னன்னா, எந்த உயிரும் எங்கேயும் பாதிக்கக்கூடாது. அது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, அது யூரோப்பா இருந்தாலும், எந்த தனி மனித உயிர்களும் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பங்கம், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கட்டாளுக்கு. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்தியா சுதந்திரம் அடைந்த போது உள்ள சந்தோஷத்தை விட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான நாளாக அமைந்திருக்கிறது. காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 27 இந்தியர்களின் ஆன்மா இன்றைக்கு சாந்தி அடைந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனி நபர் அல்ல. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.